தந்தை பெரியாரின் தீவிர ஆதரவாளர் என தெரிவித்துள்ளார். முகநூலில் விளம்பரம் செய்து அதிக விலைக்கு விஸ்கி ஐஸ்கிரீம் விற்பனை செய்த கும்பல் ஹைதராபாத்தில் சிக்கியுள்ளது. அவற்றை சாப்பிட்டவுடன் போதை தலைக்கேறுவதால் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் போட்டி போட்டு வாங்கி சாப்பிட்டுள்ளனர். விஸ்கி ஐஸ்கிரீம் விற்பனையில் ரகசியமாக ஈடுபட்ட வடநாட்டு வியாபாரி மற்றும் அவரது ஊழியர்கள் சிக்கியது எப்படி? முகநூலில் விளம்பரம் செய்து விஸ்கி ஐஸ்கிரீம் விற்பனை செய்த வடநாட்டு வியாபாரி உள்ளிட்ட பலர் ஐதராபாத்தில் கைதாகியுள்ளனர். தெலங்கானா மாநில தலைநகர் ஐதராபாத்தில் பிரபல ஐஸ்கிரீம் பார்லரில் போதை ஐஸ்கிரீம் விற்பனை செய்யப்படுவதாக அம்மாநில கலால் துறைக்கு புகார்கள் சென்றன. விஸ்கி ஐஸ்கிரீம் என்ற பெயரில் விற்பனை செய்யப்படும் ஐஸ்கிரீம்களை சாப்பிட்டவுடன் போதை தலைக்கேறுவதால் இளைஞர்கள் அவற்றை வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டுவதாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஐதராபாத் ஜூப்ளி ஹில்ஸில் அமைந்துள்ள பிரபலமான அரிகோ கஃபே ஐஸ்கிரீம் பார்லரை கலால் துறை அதிகாரிகள் முற்றுகையிட்டு அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு விஸ்கி கலந்த ஐஸ்கிரீம் விற்பனை செய்வதை கண்டறிந்தனர். விஸ்கி ஐஸ்கிரீம் பார்லர் உரிமையாளர் புத்திசாலித்தனமாக சந்தைப்படுத்துவதும் பாரம்பரிய ஐஸ்கிரீமுடன் கணிசமான அளவு விஸ்கியை கலந்து பிரிமியர் விலையில் விற்பனை செய்வதும் கண்டுபிடிக்கப்பட்டதாக கலால் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலா 1 கிலோ ஐஸ்கிரீமில் 60 மில்லி விஸ்கியை கலந்து ஒரு ரகமாகவும் 60 கிராம் ஐஸ்கிரீமில் 100 மில்லி விஸ்கியை கலந்து மற்றொரு ரகமாகவும் விஸ்கி ஐஸ்கிரீமை தயாரித்து விற்பனை செய்து உள்ளனர். விற்பனைக்காக வைக்கப்பட்டு இருந்த மொத்தம் 11.5 கிலோ எடையுள்ள 23 யூனிட் சட்டவிரோத ஐஸ்கிரீம் கைப்பற்றப்பட்டு உள்ளது. விஸ்கி ஐஸ்கிரீம் விற்பனை பின்னணியில் பார்லர் உரிமையாளரான சரத் சந்திர ரெட்டி இருந்துள்ளார். அவர் மற்றும் அவரது 2 ஊழியர்களான தயாகர் ரெட்டி மற்றும் ஷோபன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். ரெட்டியும் அவரது கூட்டாளிகளும் தங்கள் விஸ்கி ஐஸ்கிரீம் தொடர்பாக ஃபேஸ்புக்கில் விளம்பரப்படுத்தி இளைஞர்களை கவர்ந்திருப்பதும் கண்டறியப்பட்டு இருப்பதாக கலால் துறை கண்காணிப்பாளர் பிரதீப் ராவ் கூறியுள்ளார். குழந்தைகளுக்கு மதுபானம் கலந்த பொருட்களை விற்பது விதிமீறல். அத்தகைய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். விஸ்கி ஐஸ்கிரீம் சுவையாக இருப்பதால் இளைஞர்கள் மட்டுமின்றி குழந்தைகள், பெண்கள் இந்த பார்லருக்கு வந்து வாங்கிச் சென்று உள்ளனர். இந்த விற்பனை மிகவும் ரகசியமாகவே நடந்து உள்ளது. இவர்களிடம் இருந்து மொத்தமாக ஐஸ்கிரீம் ஆர்டர்களை யாராவது பெறுகிறார்களா? எவ்வளவு காலமாக இந்த தொழிலை நடத்தி வருகிறார்கள்? அவர்களின் வழக்கமான வாடிக்கையாளர்கள் யார்? நகரத்தில் ஒன் அண்ட் ஃபைன் ஐஸ்கிரீம் கிளைகள் எங்கே உள்ளன என்பது குறித்து கைதானவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தெலங்கானாவில் உள்ள பள்ளி, கல்லூரிகள் அருகே கஞ்சா சாக்லேட் விற்பனையும் நடைபெறுவதாக புகார் எழுந்தது. சமீபத்தில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவை போதையில்லா மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு முழு சுதந்திரமும் வழங்கியுள்ளார். போதை விற்பனை தொடர்பான குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் யாராக இருந்தாலும் தயங்காமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டுள்ளார். இதையடுத்து போதைப் பொருள் விற்பனையாளர்கள் மீது கலால் துறை அதிகாரிகள் நடவடிக்கை பாய்ந்து வருகிறது. அதன் விளைவாகவே தற்போது விஸ்கி ஐஸ்கிரீம் விற்பனை அம்பலமாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிகாகோவில் உள்ள BNY மெலன் வங்கியின்